வெள்ளம் நிறைந்தமையால் தங்கால வீரக்கட்டியான 2ஆம் மைல்கல் பகுதியோடான வாகன போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டது. வன்ன மற்றும் நெடோல்பெட்டி ஆகிய பிரதேசங்களின் விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கின. மாத்தலை மடவல ஆந்தா உள்பத்த வீதியில் உள்ள பாலம் ஒன்று முடைந்துள்ளது. இதனால் அந்த வீதியோடான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 10 கிராமங்களை சேர்ந்த மக்கள் மடவல பகுதிக்கு வர முடியாமல் சிரமத்தை எதிர்நோக்கினர். இதேவேளை மாத்தலை தொட்டகமுவ இம்பலன் தண்ட பகுதியில் நிலம் தாழிறங்கியுள்ளது. சுமார் 60 அடி ஆழத்தில் இவ்வாறு நிலம் தாழிறங்கியுள்ளதாக தேசிய கட்டண ஆய்வு நிலையம் குறிப்பிடுகிறது. இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் உள்ள 2 வீடுகளில் வசித்து வந்தவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களாக நாட்டின் சில பகுதி நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி 20 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் வெதர் சென்டரிலிருந்து நாங்கள் உடனுக்குடன் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று எமது பிராந்திய செய்தியாளர்கள் மற்றும் எமது அலுவலக செய்தியாளர்களும் அந்தந்த பகுதியிலிருந்து செய்திகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த பகுதிகளின் தற்போது நிலைமை என்ன என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ராஜேந்திரன் கோகுல்நாத் எமது பிராந்திய செய்தியாளர்களுடன் அலுவலக செய்தியாளர்களுடன் இணைந்து கொள்கின்றார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த நாட்களிலே சீரற்ற காலநிலை நிலவியது. இது தொடர்பான தகவல்களை உங்கள் வசம் சேர்ப்பித்திருந்தோம். இன்றைய தினமும் கூட நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலுவலக மற்றும் பிராந்திய செய்தியாளர்களை இணைத்துக் கொண்டு இது தொடர்பான தகவல்களை உங்கள் வசம் வழங்க இருக்கிறோம். முதலில் பண்டாரவளையில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலுவலக செய்தியாளர் மைக்கேல் அருள் இயேசுவோடு நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்த இருக்கிறோம். அவர் அங்கு இருக்கக்கூடிய வானிலை தொடர்பான தகவல்களை தற்போது வழங்க இருக்கிறார். அருள், கடந்த சில தினங்களாக ஊவா மாகாணத்தில் பெய்து வரும் அடை மழை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலைப்பாங்கான பிரதேசம் இது என்பதனால் ஆங்காங்கே மண் சரிவுகளும் இடம்பெற்று வருகின்றன. பண்டாரவளைக்கும் பூனாகளுக்கும் இடைப்பட்ட வீதியிலேயே நான் தற்போது இருக்கின்றேன். இந்த பிரதேசத்தில், அதாவது எனக்கு பின்னால் இருக்கின்ற இந்த பிரதேசத்தில் நேற்று மாலை பாரியோடு மண் சரிவு இடம்பெற்றது. இதனால் இந்த வீதியினுடனான போக்குவரத்து நடவடிக்கைகள் சற்று பாதிக்கப்பட்டு தற்போது அது வளமைக்கு திரும்ப இருக்கிறது. அதே போல் குறிப்பாக இந்த பிரதேசத்தில் பனிமூட்டம் நிலவுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் இங்க இருக்கிறதான இந்த நிலவரம் தொடருமானால் இன்னும் பல பிரதேசங்களில் மண் சரிவுகள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் காணப்படுகின்றன. பண்டாரவளையில் இருந்து வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் எங்களுடைய அலுவலக செய்தியாளர் மைக்கேல் அருள் இயேசு. அவருக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து நாங்கள் தற்போது மட்டக்களப்பினுடைய வானிலை தொடர்பான விடயங்கள் எவ்வாறாக இருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பிராந்திய செய்தியாளரை இணைத்துக் கொண்டு அது தொடர்பான தகவல்களை கேட்டறியிருக்கிறோம். அங்கு இருக்கிறார் எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் சாமி தம்பி ரவீந்திரன். ரவீந்திரன், உங்களுக்கான வாய்ப்பு இது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை ஓய்ந்திருந்தாலும் கூட இடையிடையே மழை பெய்து வருகின்றது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தற்போது வெள்ள நீர் வடிந்தோடுவதற்கான நடவடிக்கையை மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மேற்கொண்டிருந்தார். அரசாங்க அதிபரின் உத்தரவுக்கு அமைய பெரிய கல்லாறு மற்றும் மட்டக்களப்பு முகத்துவாரங்கள் வெட்டிவிடப்பட்டுள்ளன. பட்டிருப்பு பாலத்தில் இருந்து செல்கின்ற வீதியானது, அதே போன்று பழுகாமத்துக்கு செல்லுகின்ற வீதியானது தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் கூட படிப்படியாகவே வெள்ளம் வடிந்தோடுவதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ரவீந்திரன், மட்டக்களப்பில் இருந்து வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்காக. அதனை அடுத்து கிழக்கிழங்கையினுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய வானிலை நிலைவரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிவதற்காக அம்பாறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் ULM மப்ரூக்கோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறோம். மப்ரூக், உங்களுக்கான வாய்ப்பு. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வந்த அடைமழை தற்போது விட்டு விட்டு பொழிய ஆரம்பித்திருக்கின்றது. மாவட்டத்தில் காணப்பட்ட வெள்ள நிலையில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஒரு சில குடியிருப்பு பிரதேசங்களை சுற்றி வர வெள்ள நிலை காணப்படுகிறது. இதனால் மக்கள் தங்களுடைய வீடுகளுக்குள் முடங்கி காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய நாளாந்த நடவடிக்கை முடங்கி காணப்படுகின்றன. இதேவேளை ஒரு சில நெல்வயல்கள் முற்றுமுழுதாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. மாவட்டத்தின் உள்ளக போக்குவரத்துகளில் பெரிதாக எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை. சுமூகமாக போக்குவரத்துகள் இடம்பெறுகின்றன. நன்றி மப்ரூக். அதனை அடுத்து இறுதியாக நூரெலியா மாவட்டத்தினுடைய வானிலை நிலைவரம் எவ்வாறாக இருக்கிறது, மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதா என்பது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது பிராந்திய செய்தியாளர் ராஜேஸ்வரன் ரஞ்சனோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறோம். ரஞ்சன், உங்களுக்கான வாய்ப்பு இது. நுவரெலியா மாவட்டத்திற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ச்சியாக சிறிய அளவில் மழை பெய்து கொண்டே இருக்கின்றது.
இம்மழை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் காணப்படுகின்ற எல்லா நீர்த்தேக்கங்களும் தற்போது நிரம்பி வழிகின்றன. இந்நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிவதால் இதன் வான்கதவுகள் எவ்வேளையிலும் திறக்கப்படக்கூடும் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் அறிவித்துள்ளார். எனவே இந்த நீர்த்தேக்கத்திற்கு கீழ்ப்பகுதியில் வசிப்பவர்கள் ஆற்றை பயன்படுத்தும் பொழுது மிகவும் அவதானத்துடன் செயற்படும்படி அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அத்தோடு நுவரெலியா மாவட்டத்தில் எல்லா இடங்களிலுமே அதிகளவான பனிமூட்டங்கள் நிலவுகின்றது. மேலும் மண்சரிவு அபாயங்களும் காணப்படுகின்றன. இதனால் இப்பாதையை பயன்படுத்துபவர்கள் வாகன சாரதிகள் தமது வாகனங்களை மிகவும் அவதானத்துடன் செலுத்தும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் ஹட்டன் நுவரெலியா மார்க்கம் தற்போது புனரமைப்பு செய்யப்படுவதால் இதிலும் மண்சரிவு அபாயங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நன்றி ரஞ்சன். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி என்பதற்கு அமைய நாட்டினுடைய வானிலை தொடர்பான விழிப்புணர்வினை இனிவரும் நாட்களிலும் சீரற்ற வானிலை நிலவும் போது உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சீரற்ற வானிலை காரணமாக வடமத்திய, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் 172 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இன்று பிற்பகல் 1 மணி வரையான காலப்பகுதியில் கிடைத்த தகவல்களின்படி 978 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக மத்திய நிலையம் குறிப்பிடுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் இதுவரை 72 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் மத்திய மாகாணத்தில் 48 வீடுகளும், வடமத்திய மாகாணத்தில் 45 வீடுகளும், ஓவா மாகாணத்தில் 5 வீடுகளும், தெற்கு மற்றும் சபர்கமு மாகாணங்களில் தலா ஒவ்வொரு வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை 5 மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆசிரி கருணாவர்தன தெரிவித்துள்ளார். கண்டி, மாத்தலை, பதுளை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று குர்நாங்கல் மாவட்டம் மற்றும் மாத்தலை மாவட்டத்தை அண்மித்த பகுதியில் உள்ள மல்வப்பிட்டிய, மாவத்தகம, ரிதிகம் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண்சரிவு அபாயம் நிலவுகிறது. எனவே மண்மேடுகள் சரிந்து விழ முடியும் என்பதனால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். சில வேளை அது குறித்து முன்கூட்டியே அறிவிக்க முடியாமல் இருக்கும். எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பிரதீப் காரியவசம் தெரிவித்தார். வடக்கில் பருவப்பேச்சு காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. கிழக்கு, ஊவா, மத்திய மலைநாடு, ஹம்மாந்தோட்டை, மாத்தறை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்தும் மழையை எதிர்பார்க்க முடியும். நாட்டின் ஏனைய பகுதிகள், அதாவது கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே காணப்படுகின்றன. எனினும் அப்பகுதிகளில் மப்பும் மந்தாரமாக காணப்படும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வைத்திய குழுக்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. அதிக மழை காரணமாக நாட்டின் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பல பகுதிகளுடன் போக்குவரத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது தொடர்பிலான தகவலோடு சந்திரிகா ஆறுமுகம் இணைந்து கொள்கின்றார். கடந்த சில நாட்களாக நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பிரதான மார்க்கங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் சில பகுதிகளில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணி வரை சில பிரதான வீதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து சிலாபம் பிரதான வீதியின் மாதம்பை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்து காணப்பட்டது. ஹுனஸ்கிரிய பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக கண்டியிலிருந்து மகியங்கனை வீதியூடான போக்குவரத்தும் இன்று ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கண்டி மகியங்கன பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் நுவரெலியா வலப்பனை பிரதான வீதியின் வலப்பனையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக இங்கும் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டிருந்தது. அதேபோன்று மகியங்கனை அம்பார வீதியில் உள்ள மாவோயாவில் அமைந்துள்ள ஒரு பாலம் சேதமடைந்தமை காரணமாக இங்கும் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. மட்டக்களப்பிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலம் ஒன்று உடைந்தமையினால் இங்கு போக்குவரத்துக்கு ஸ்தம்பிதம் ஏற்பட்டிருந்தது. அத்துடன் மட்டக்களப்பிலிருந்து பொலனர்வ வீதியிலும் இன்றைய தினம் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் மண் சரிவு மற்றும் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை, ஹங்குராங்கெத்த, நுவரெலியா, கொத்மலை, அம்பகமுவ கோரளை ஆகிய பிரதேச சபைகளில் கந்தகெட்டிய ராகல வீதி, ஹாலியல நுவரெலியா வீதி, நுவரெலியா ஹட்டன் வீதி, கம்பல நுவரெலியா வீதி, நோட்டன் பிரிட்ஜ், லக்ஷபான மற்றும் காசல்ட்ரி ஆகிய பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் மகியங்கனையை தவிர்ந்த பெரகல ஹப்புத்தல, பெரகல வெள்ளவாய,
எல்ல வெல்லவாய மீகஹகிவுல பதுல்ல வெளிமட வெளிபட மஸ்பான ஆகிய வீதிகளில் மண் சரிவு மற்றும் கட்பாறைகள் சரிந்து விழுவதற்கான அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தொட்ட உக்குவெல யட்டவத்த லகல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் பலக்கடுவ A9 வீதியின் சில பகுதிகளில் மண்சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை தொடர்பிலான 4 திசைகளிலிருந்தும் தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் வெதர் சென்டரிலிருந்து நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சீரற்ற வானிலை காரணமாக 1,80,000 பேர் பாதிக்கப்பட்டதுடன் 11,500 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இவர்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஆசியாவின் அதிசயமான இலங்கையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுகளையேனும் வழங்க முடியாத நிலைமையே இன்று ஏற்பட்டுள்ளது. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏன் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்படுவதில்லை? அண்மையில் லம்போகினி நாடகத்திற்காக 2,000 லட்சம் ரூபாவை வீண் விரயம் செய்தனர். லம்போகினி தரத்தை சேர்ந்த மக்கள் இவ்வாறு கவனிக்கப்படும் நிலையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பாவி மக்களை அரசாங்கம் எவ்வாறு கவனிக்கிறது? இது தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் உள்ளனர். ලැම්බෝගිනි පැලැන්තිය වෙනුවෙන් නම් ලක්ෂ 2000ක් මේ රටේ බදු මුදල් අහිමි කරලා ඒ නාඩගම නම් නැතුව පහුගිය දවස්වල දැන් ඒතර ලැම්බෝගිනි පැලැන්තියට එවන් සැලකිල්ලක් ලබා දෙනකොට ගම් වතුරෙන් නායයන් වලින් විපතටපත් වුණු බඩගිනි පන්තියට මේ රජයේ සලකන ආකාරය ගැන ලක්වාසී ජනතාව බොහෝම විමසිල්ලෙන් සිටිනවා. இதேவேளை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்படுகின்ற நிவாரணங்கள் தொடர்பில் இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 128 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதில் மாவட்ட செயலாளர்களிடம் 65 மில்லியன் ரூபாய் எஞ்சியுள்ளது. அதே போன்று தேவை ஏற்பட்டால் 100 அல்லது 150 மில்லியன் வேண்டுமானாலும் எம்மிடம் உள்ளது. நிதி தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. நிவாரணம் வழங்குவதற்கான நிதி எமக்கு வழங்கப்படும். அவசர நிலைமையொன்றை பிரகடனம் செய்தால் அனுகூலம் போன்ற பிரதிகூலமும் உள்ளது. சில மாவட்டங்களில் அவசர நிலைமையை பிரகடனம் செய்தால் சுற்றுலா பயணியேனும் இந்த நாட்டுக்கு வருவாரா? நாட்டில் உள்ள மாவட்டங்களையும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ள மாவட்டங்களையும் நாம் அறிவித்தால் சுற்றுலா பயணிகள் அவர்களது விமான பயணங்களை ரத்து செய்வார்கள். நாட்டில் இருக்கும் சுற்றுலா பயணிகளும் உடனடியாக சொந்த இடங்களுக்கு திரும்ப முயற்சிப்பார்கள். நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு இம்மாத இறுதியில் நீர்கொழும்பில் நடாத்தப்படவிருந்த சிரச கடமண்டிய கேளிக்கை வினோத நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் தீர்மானித்துள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் பொருட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிரச கடமண்டிய நிகழ்ச்சிக்காக ஒத்துழைப்பு வழங்கிய சகல தரப்பினருக்கும் வருத்தத்துடன் இந்த அறிவித்தலை விடுப்பதாக கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் அறிவித்துள்ளது. எனினும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட உறவுகளின் துயர் துடைக்கும் நோக்கில் சக்தி சிரச நிவாரண யாத்திரையை துரித கதியில் ஆரம்பிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் அனர்த்தங்களின் போது சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு முன்வந்து உதவி மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்கிய தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் இம்முறையும் தங்களின் ஆதரவுகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். சீரற்ற வானிலை தொடர்பிலான தகவல்களை நாங்கள் வெதர் சென்டரிலிருந்து வழங்கியிருந்தோம். மேலதிக தகவலோடு பிரதான செய்தியில் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். நன்றி ரியாஸ். அது அலுவலக செய்தியாளர் ரியாஸ் ஹாரி வெதர் சென்டரிலிருந்து வழங்கிய தகவல்கள்.